ஐபிஎல் இது வெறும் ஒரு கிரிக்கெட் லீக்னு நினைச்சா அது தப்பு. இது இந்தியாவே 2 மாசத்துக்கு கட்டி போடுற ஒரு பிரம்மாண்டமான பேரரசு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்தியன் பிரீமியர் லீக் உண்மையில கிரிக்கெட்டுக்காக உருவாக்கப்பட்டதா இல்ல பல பில்லியன் டாலர் பிசினஸுக்காக உருவாக்கப்பட்டதா? இந்த கேள்விக்கு பதில் வேணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். இந்திய கிரிக்கெட்டோட அதிகாரமயமான பிசிசிஐக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருந்துச்சு. கிளர்ச்சி லீக்னு சொல்லப்பட்ட இந்தியன் கிரிக்கெட் லீக், அதாவது ஐசிஎல், பிசிசிஐக்கு நேரடி போட்டியா உருவாச்சு. இது பிசிசிஐயின் அதிகாரத்தையே அசைச்சு பார்க்கற ஒரு முயற்சி. அவங்க அப்போ வேகமா ஏதாவது செய்யலைன்னா கிரிக்கெட் மேல இருந்த தங்களோட மொத்த கண்ட்ரோலையும் இழந்திருப்பாங்க. டெஸ்ட் மேட்ச் தான். அப்புறம் ஒரு நாள் போட்டிகள் வந்துச்சு. ஆனா மக்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு. வேகமான அதிரடியான என்டர்டெயின்மெண்ட் கேட்டாங்க. சரியா அந்த டைம்ல தான் 2007ல நம்ம தோனி தலைமையில இந்தியா டீம் T20 வேர்ல்ட் கப்பை ஜெயிச்சுது. அந்த ஒரு வெற்றி இந்திய கிரிக்கெட்டோட தலையெழுத்தே மாத்த போற ஒரு புரட்சிகரமான ஐடியாவுக்கு முதல் போரியா இருந்துச்சு. அந்த சின்ன தீப்பொறிய ஒரு பெரிய சாம்ராஜ்யமா மாத்தின ஒருத்தரோட ப்ளூ பிரிண்ட்டை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். லலித் மோடியோட விஷன் ரொம்ப சிம்பிள். ஆனா பாருங்க, இரவு நேர போட்டிகள், சியர் லீடர்கள், சினிமா நட்சத்திரங்கள், நகரங்களுக்கு இடையே ஒரு பெரிய போட்டி, கோடிக்கணக்கான ரூபாய்க்கு தொலைக்காட்சி ஒப்பந்தங்கள்னு. அவரோட பார்வை உண்மையிலேயே ஒரு புரட்சியா இருந்துச்சு. அவரோட முதல் சூதாட்டம் அணிகளா நகரங்களோட அடையாளமா மாத்தி பெரிய பெரிய பிசினஸ் ஆளுங்களுக்கு ஏலம் விடுறது. அம்பானியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மும்பை இந்தியன்ஸையும், பாலிவுட் பாட்ஷா ஷாருக் கான் கொல்கத்தா நைட் ரைடர்ஸையும் வாங்கினாங்க. அப்போதான் இது வெறும் விளையாட்டா இல்லாம ஸ்போர்ட்ஸ், சினிமா, கார்ப்பரேட் உலகம் மூணும் சேர்ந்த ஒரு கலவையா மாறிச்சு. அடுத்ததுதான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஷாக், வீரர்களுக்கான ஏலம். சச்சின் டெண்டுல்கர், சுரேஷ் ரெய்னா மாதிரி ஜாம்பவான்கள் கோடிக்கணக்கில் விலை பேசப்பட்டாங்க. அதுவரைக்கும் ஹீரோக்களா இருந்த வீரர்கள் இப்போ கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களா மாறினாங்க. ஆமாங்க, கிரிக்கெட் அதிகாரப்பூர்வமா முதலாளித்துவத்துக்குள்ள நுழைஞ்சது. அந்த புள்ளிக்கு அப்புறம் ஐபிஎல்ல யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. அது ஒரு பெரிய பண எந்திரமா மாறிடுச்சு. அதுக்கு காரணம், ஐபிஎல் வெறும் ஒரு கிரிக்கெட் போட்டியா வடிவமைக்கப்படல. அது ஒரு கச்சிதமான பிசினஸ் மாடலா உருவாக்கப்பட்டது. தொலைக்காட்சி உரிமைகள், ஸ்பான்சர்ஷிப், ஜெர்சி விற்பனை, டிக்கெட்டுகள்னு எல்லா பக்கமிருந்தும் பணம் கொட்ட ஆரம்பிச்சுது. இந்த லீக்கோட நிதி வலிமைய புரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பரை பாருங்க. இது வெறும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமைகளுக்காக மட்டும் கொடுக்கப்பட்ட பல்லாயிரம் கோடிகள். இது ஐபிஎல்லோட அசுரத்தனமான நிதி வெற்றியோட ஒரு சின்ன சாம்பிள் தான். ஆனா பணம் மட்டுமே ஐபிஎல்ல இவ்ளோ பெரிய சக்தியா மாத்தல. சரி, இந்த லீக்க நாம ஏன் இவ்ளோ நேசிக்கிறோம், ஏன் இதுக்கு அடிமையா இருக்கோம், அந்த எமோஷனல் கனெக்ட் எங்கிருந்து வருதுன்னு இப்ப பாப்போம். இது லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம். இது முழுக்க முழுக்க விசுவாசம் சம்பந்தப்பட்டது. நம்ம ஊர் டீம்னு ஒரு உணர்வு வருது இல்லையா, அதுதான். உதாரணத்துக்கு, சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச் வெறும் கிரிக்கெட் இல்ல, அது ஒரு போர் மாதிரி. அந்த விசுவாசம் தான் ஒரு கட்டத்துல வெறியா மாறுது. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த அணிக்கு ஒரே ஒரு முகம், ஒரே ஒரு அடையாளம். அது தல தோனி. அந்த மஞ்சு ஜெர்சிக்கும் தோனிக்குமான உறவை வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. அது ஒரு உணர்வு. சிஎஸ்கேவோட பரம எதிரி மும்பை இந்தியன்ஸ். அந்த அணியோட வெற்றிகரமான முகமா பல வருஷங்கள் இருந்தவர் ஹிட்மேன் ரோஹித் சர்மா. இந்த 2 அணிகளுக்கும், இந்த 2 தலைவர்களுக்கான போட்டிதான் ஐபிஎல்லோட உயிர்நாடியே. விராட் கோலி, ரோஹித் சர்மா, தோனி மாதிரி வீரர்கள் ஒரு கட்டத்துல விளையாட்டை விட பெரிய ஆட்களா மாறினாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தனிப்பட்ட பிராண்ட். சமூக வலைதளங்கள்ல கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸோட அவங்க வெறும் கிரிக்கெட் ரசிகர்கள் மட்டும் இல்லாம எல்லாருக்கும் தெரிஞ்ச முகங்களா மாறி ஐபிஎல்லோட புகழ இன்னும் பல மடங்கு அதிகமாக்கினாங்க. ஆனா ஐபிஎல் வெறும் ஒரு விளையாட்டு மட்டும் இல்ல. அதோட ஆழமான தாக்கத்தையும், அது சந்திச்ச சர்ச்சைகளையும், அது எப்படி பல பேரோட கனவை நனவாக்குற ஒரு கனவு தொழிற்சாலையா மாறுச்சுங்கிறதையும் இப்போ பார்க்கலாம். ஐபிஎல்க்கு முன்னாடி திறமையிருந்தும் பல இளம் வீரர்களுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு. ஆனா ஐபிஎல் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு சீசன் போதும், யாருனே தெரியாத ஒரு வீரர் ஒரே ராத்திரியில தேசிய ஹீரோவா ஆக முடியும். அதனாலதான் இதுக்கு பேரு கனவு தொழிற்சாலை. ஆனா ஐபிஎல்லோட பயணம் பூக்கள் நிறைஞ்சதா மட்டும் இல்ல. மேட்ச் ஃபிக்சிங் குற்றச்சாட்டுகள் லீகோட நேர்மையே கேள்விக்குள்ளாக்குச்சு. சில அணிகளுக்கு தடை கூட விதிக்கப்பட்டது. ஏன், இந்த லீக உருவாக்குன லலித் மோடியே ஊழல் குற்றச்சாட்டுகளால வெளியேற்றப்பட்டார். பலரும் ஐபிஎல் முடிஞ்சிடுச்சுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் அது விழுந்த வேகத்தை விட அதிக பலத்தோட திரும்பி வந்தது. இதுதான் இந்த பிராண்டோட அசைக்க முடியாத சக்தி. அப்போ ஐபிஎல்லோட உண்மையான வெற்றி ரகசியம் என்ன? அது கிரிக்கெட்டை மட்டும் விக்கல, அது 3 முக்கியமான உணர்வுகளை நமக்கு விக்குது. 1, நிச்சயமற்ற தன்மை. கடைசி பந்துல மேட்ச் மாறும், யார் வேணும்னாலும் ஹீரோ ஆகலாம். 2வது பொழுதுபோக்கு. 3வது சொந்தம் கொண்டாடும் உணர்வு.
இந்த 3 விஷயங்களும் தான் நம்ம இதுக்கு அடிமையாகுது. நடந்தும் ஐபிஎல் எப்படி உடையாம நின்னுச்சு? இதுக்கு பதில் ரொம்ப சிம்பிள். ஏன்னா இந்த சர்ச்சைகளை எல்லாம் விட ஐபிஎல்ங்கிற பிராண்ட் ரொம்ப ரொம்ப பெருசா வளர்ந்துடுச்சு. சரி, அப்படி சர்ச்சையில சிக்கின ஒரு லீக் எப்படி மறுக்கவே முடியாத ஒரு பேரரசா மாறுச்சுன்னு பாப்போம். இன்னைக்கு ஐபிஎல்ங்கிறது வெறும் ஒரு லீக் கிடையாது, அதுவே ஒரு தனி பொருளாதாரம். அது நம்ம குடும்பங்களை எல்லாம் ஒன்னா உட்கார வைக்கிற ஒரு நேஷனல் ஃபெஸ்டிவல். கோடிக்கணக்கான மக்களுக்கு இது ஒரு தீராத மோகம். மொத்தத்துல சொல்லணும்னா அது ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம். அப்போ மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வரும். உண்மையான கேள்வி என்னன்னா, ஐபிஎல் கிரிக்கெட்ட மாத்துச்சா இல்ல கிரிக்கெட்டையே ஒரு பிசினஸா மாத்திடுச்சா? இந்த கேள்விக்கு பதில் அவ்ளோ சுலபம் இல்ல. ஆனா இது நம்மள அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. உண்மையாவே லாபம் பாக்குறது யாரு? பிளேயர்ஸா, டீம் ஓனர்ஸா, இல்ல பிசிசிஐயா? அடுத்த பகுதியில இந்த பண விளையாட்டோட உண்மையான வின்னர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்.